சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ தத்துவ பாடல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் மரணத்தை பற்றி பேசும்போது இன்றும் நம் நினைவுக்கு வரும் முதல் பாடல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி. இந்த ஒரு பாடல் பிறப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு சோகச் சம்பவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சான். ஏன் இப்படி எழுதுனீங்க அப்படின்னு. அவர் கண்ணதாசனிடம் கேட்ட கேள்விக்கு கவியரசர் கொடுத்த அந்த பதில் நம்ம மெய்சிலிர்க்க வைக்குமா. அந்த சுவாரஸ்யமான பின்னணி கதையை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நமது சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. 1962 இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் வெளியான படம் பாத காணிக்கை. ஜெமினி கணேசன், சாவித்ரி என பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்த இந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ்.வி. டி.கே. ராமமூர்த்தி இசையமைச்சிருக்காங்க. படத்தில் நடிகர் அசோகன் அவர்கள் தனது தாய்மாமனின் பேச்சை கேட்டு தந்தையிடம் சண்டை போடுவாராம். அந்த அதிர்ச்சியில் தந்தை இறந்துருவாராம். அதன் பிறகு வாழ்க்கையில் நிலைமையே புரிஞ்சு கொண்ட அசோகன் பாடுவது போன்ற ஒரு பாடல் தேவைப்பட்டிருக்கு. இந்த பாடலை எழுதுவதற்கு கவியரசர் கண்ணதாசன் அமர்ந்த போது தான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க வரிகள் பிறந்திருக்கு. கண்ணதாசன் இந்த பாடலை எழுதும்போது ஒரு ஞானியை போல சிந்திச்சிருக்காரு. இது பட்டினத்தார் எழுதிய ஒரு பாடலின் எளிமையான வடிவம் அப்படின்னு சொல்லலாம். மரணத்தை பற்றி பட்டினத்தார் சொன்ன தத்துவங்களை தற்கால மனிதர்களுக்கு புரியும் வகையில் கண்ணதாசன் வடிச்சிருக்காரு. பாடலை பதிவு செய்ய டி.எம்.எஸ். வந்தபோது வரிகளை படித்துவிட்டு மலைத்து போனாராம். ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான். உடனே கவியரசரிடம் கேட்டாராம், கவிஞரே, பட்டினத்தார் தனது பாடலில் கடைசி வரை ஒருவன் செய்த பாவமும் புண்ணியமும் தான் கூட வரும் என்று சொல்லியிருப்பார். ஆனால் நீங்கள் மட்டும் கடைசி வரை யாரோ என்று ஒரு கேள்விக்குறியோடு ஏன் என்று முடித்திருக்கிறீர்கள், ஏன் என்று கேட்டிருக்காரு. டி.எம்.எஸ். கேட்ட அந்த கேள்விக்கு கண்ணதாசன் சிரித்து கொண்டே ஒரு பதில் சொல்லியிருக்காரு. டி.எம்.எஸ். கடைசி வரை பாவமும் புண்ணியமும் தான் வரும் என்று அடித்துச் சொல்வதற்கு பட்டினத்தார் ஒரு ஞானி. ஆனால் நான் ஒரு சாதாரண மனிதன். நமக்கு எது கூட வரும் என்று எனக்கே தெரியாத போது நான் எப்படி அதை உறுதிபடச் சொல்ல முடியும்? அதனால்தான் ஒரு தேடலோடு கடைசி வரை யாரோ என்று முடித்தேன் என்றிருக்காரு. கவியரசரின் அந்த பணிவும் யதார்த்தமான பார்வையும் டி.எம்.எஸ்ஸை வியப்பில் ஆழ்த்திருச்சு. அந்த ஒரு தெளிவு தான் அந்த பாடலுக்கே ஒரு ஆன்மீகத்தன்மையை கொடுத்துருக்கு. கண்ணதாசனோட இந்த பாடல் எழுதும்போது தன்னோட நெருங்கிய நண்பர் ஒருவரின் மரணத்தில் நடந்த சம்பவங்களை நினைவில் கொண்டு எழுதியிருக்காரு. காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்ற வரிகள் இன்றும் சுடுகாடு வரை செல்லும் ஒவ்வொரு மனிதனின் காதுகளிலும் ஒலித்து கொண்டே இருக்குதான். எம்.எஸ்.வி. அவர்களின் அந்த கனமான இசையும் டி.எம்.எஸ். அவர்களின் கணீரென்ற குரலும் சேர்ந்து இந்த பாடலை ஒரு காலப்பெட்டகமாக மாற்றியிருக்காங்க. இன்று வரை எந்த ஒரு துக்க வீடாக இருந்தாலும் அங்கே இந்த பாடல் ஒலிக்காமல் இருக்கவே இருக்காதான். மரணத்தை இவ்வளவு அழகாகவும் யதார்த்தமாகவும் சொன்ன கவிஞன் வேறு யாரும் இல்லைங்க. நண்பர்களே, வீடு வரை உறவு பாடல் உருவான விதம் மற்றும் டி.எம்.எஸ். கேட்ட அந்த சந்தேகம் பற்றி இப்போது தெரிஞ்சிருப்பீங்க. கண்ணதாசனோட தத்துவ பாடல்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த வரி எது? கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கிளாசிக் சினிமா தகவல்களை தொடர்ந்து பெறணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நமது சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஆதரவு தான் எங்களோட இந்த மாதிரி அரிய தகவல்களை தேட தூண்டும். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.